All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். விமான சாகச நிகழ்ச்சியை காண பொதுமக்கள் குவிந்து வருவதால் சிந்தாதிரிப்பேட்டை முதல் மெரினா கடற்கரை வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். எவ்வளவு நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது? தற்போது சீர் செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? இந்திய விமானப்படை தொடங்கி 92வது ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து இன்றைய தினம் சென்னை மெரினாவில விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில போக்குவரத்து மாற்றங்களை காவல்துறை செய்திருந்தது. குறிப்பாக விமான சாகச நிகழ்ச்சிக்கு காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் இந்த போக்குவரத்து மாற்றங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த விமான சாகச நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில 15 லட்சம் பார்வையாளர்கள் சென்னை மாநகரம் முழுவதும் இருந்து மெரினா கடற்கரை நோக்கி படையெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கானோர் தற்போது மெரினா கடற்கரையில முகாமிட்டு வருகிறார்கள். சென்னை மாநகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். மெரினாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக சிந்தாதிரிப்பேட்டை முதல் கலங்கரை விளக்கம் வரை அந்த மெரினா கடற்கரை நோக்கி செல்வதற்காக ஏராளமான வாகனங்கள் பல்வேறு சாலைகள்ல அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் பார்வையாளர்கள் செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அண்ணா சாலை மற்றும் வாலாஜா சாலை வழியாக பொதுமக்கள் மெரினா கடற்கரையை வந்தடையலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அண்ணா சாலை, வாலாஜா சாலை மற்றும் சுவாமி சிவானந்தா சாலை ஆகிய சாலைகள்ல கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவி வருகிறது. காலை 9:30 மணிக்குள்ளே பார்வையாளர்கள் சம்பந்தப்பட்ட மெரினா கடற்கரை பகுதிக்கு வந்து இணைப்பிலே இருங்க தாயுமானவன். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.